ஹாய் மக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் பொங்கல் வேலைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் கபோர்டு ஒர்க்லாம் போடலை. வீடு கட்டும்போது கொஞ்சம் டைட் ஆகிட்டனால கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டது தான் தப்பாக போச்சு. ஏன்னா எல்லா திங்ஸுமே கொஞ்சம் கீழே வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரம் அதையும் கபோர்டு ஒர்க் போட்டுட்டோன்னா தான் நம்மளுக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல்லாம் பயங்கர டஸ்ட்டு. எப்படி தான் அந்த டஸ்ட்டு வருதுன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நானும் அப்பப்போ நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரப்பாம்பூச்சி தொல்லை வேறு தாங்க முடியல. அந்த கரப்பாம்பூச்சியும் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது. நாங்களும் ஹிட்லாம் அடித்து பார்த்தாச்சு. பட் இதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை ஃபுல்லாக நம்ம டீப் க்ளீன் பண்ணணும். ஜன்னல் நான் சமையல் கட்டுக்கு நேராக நான் ஜன்னல் வைக்க சொல்லியிருந்தேன். பட் அவங்க மாடுலர் கிச்சன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜன்னல் வைக்காமல் போயிட்டாங்க. ஆனால் மைனஸ் இந்த ஜன்னல் கிச்சனுக்கு நேராக இருக்கணும். அதுதான் நல்லது. அந்த காத்தோட்டம் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ வீடு கட்டி கொடுக்குறவங்க எப்படி ஏதாவது ஒரு குறைகளை வச்சுட்டு தான் போவாங்க. நம்மளுக்கு வேலைகள் வைப்பாங்க இல்லையா? சரி, ஓகே, நம்ம வச்சுக்கிறோன்னு தான் நிறைய வேலையாயிரும். அதனால் சிமினி தான் வாங்கி மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஏன்னா ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. ஒரேதே நான் எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா டெய்லி நம்ம அதை இதுன்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. முடித்தா எனக்கு எல்லாத்தையும் ஒரே நாளில் முடிச்சிடணும். முடிச்சுட்டு பேசாமல் உட்காந்துருவேன். நம்ம மிக்சியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அது ஆயில் பிஸ்காக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் இந்த கிச்சனில் ஒரு ஆயில் பிஸ்க்கு தன்மை வரும். அதனால் அதை கிச்சன் ஃபுல்லாகவே நம்ம மேலே அலமாரியில் ஷெல்ஃபில் எல்லா திங்ஸுமே ஆயில் பிஸ்காக படிஞ்சிரும். அதனாலேயே நம்ம அடிக்கடி நான் கிச்சனை க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என்ன செய்கிறது? சொந்த வீடு அப்படின்னாலே நம்ம வீடை நல்லா வச்சுக்கிடணும் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். அதனால் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் பொங்கல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றவங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியை துடைச்சிட்டு கிரைண்டரு இப்படி இந்த எலக்ட்ரானிக்கல் பொருள்லாம் எல்லாத்தையுமே துடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எலக்ட்ரானிக் பொருள்லாம் அப்பப்போ துடைச்சி வச்சா தான் நல்லாயிருக்கும். ஜன்னல் இதெல்லாமே நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே நம்ம துவைக்க போட்டாச்சு. அதனால் கொஞ்சம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் துடைச்சிட்டு அப்புறம் பெட்ரூம்லேயே உள்ள ஜன்னல்லாம் துடைக்கணும். இந்த ஜன்னல் நல்ல ஏர் நல்லா டைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏசிக்காக இந்த ஜன்னல் ஃபிட் பண்ணாங்க. ஆனால் யார் கூப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குது சத்தியமாக. சூப்பராக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தூத்துக்குடி தமிழ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பாய்.